சீமான் வந்து நிறைய பொய் அண்ட புழுகு ஆகாச புழுகு பண்ணுபவர் சீமான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு புழுகு அப்படின்னு மட்டும் நீங்க பாக்குறீங்களா, இல்லை அதில் உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் கிழமை அப்படிதான். அப்படி இருக்கும் போது வந்து சீமானை மட்டும் வந்து அன்னைக்கு நீ அப்படி பேசுனியே, இன்னைக்கு இப்படி பேசலையே அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ எப்ப திமுகவிற்கு வந்து எப்ப அவர் வந்து ஒரு பிராண்டு தேவைப்பட்டுச்சு, எம்ஜிஆர் வெளில போனதுக்கு அப்புறமேட்டு கருணாநிதிக்கு ஒரு பிராண்டு தேவைப்பட்டதுனால ஈவேரா அவர்கள் வந்து திடீரென்று பெரியார் ஆக்கப்பட்டார். இல்லாத ஒரு யுனெஸ்கோ சங்கத்திலிருந்து ஒரு விருது கொடுக்கப்பட்டது. வேற வழியில 50 வருடமாக திராவிட ஆட்சியே இருந்தது. அதனால நம்மளும் நம்ம படித்த புத்தகத்திலையும் வந்து பெரியாரை பற்றி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நம்மளும் தள்ளப்பட்டோம். அந்த 18 வயசு அந்த முதல் ஓட்டு வந்து பத்தி நிறைய பேர் சீமானுக்கு போடுவாங்க. அவரோட அந்த பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு எப்ப அந்த தெளிவு வந்துச்சோ அப்ப சீமான் விட்டு வெளில போயிடுவாங்க. சீமானுக்கும் அப்படி ஒரு தெளிவு வந்து திராவிட கொள்கையை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு பாசம் சீமான் மேல? ஏதாவது வாட் இஸ் குக்கிங் அப்படின்னு இந்த மாதிரி மறைமுகமா பின்னாடி ஏதாவது வேலை நடக்குதோ? அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல்ல வந்து ரொம்ப நாளா ஒரு பரபரப்பு இல்லாம ஸ்ட்ரெயிட் லைன்லயே போயிருந்த மாதிரி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு அதிரடி சரவடி ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சாலும் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் இல்லை. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் ஒரு விழிப்புணர்வாக எல்லாம் அண்ணாமலை அவர்கள் பண்ணாலும் இப்போ சீமானவர்கள் பத்த வச்சதுதான் மிகப்பெரிய நெருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சீமானவர்களை பொறுத்தவரை பலரும் அவரை விமர்சித்து இருக்கிறார்கள், அவர் பலரை விமர்சித்து இருக்கிறார். குறிப்பாக திராவிடம் மீது, பெரியார் மீது சீமான் எவ்வளவு பற்று கொண்டிருந்தவர் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். திராவிடத்தையும் பெரியாரையும் சீமானும் அவருடைய தம்பிகளும் எவ்வளவு எதிர்க்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து பார்க்கிறோம். முன்னுக்கு பின் முரணாக நிலை மாறுகிறதையும் பார்க்கிறோம். அந்த கேள்விக்கும் நான் தெளிவு பெற்று விட்டேன், அதனால் எதிர்க்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. சோ அவருடைய பேச்சுக்கான பல வகையான ஒரு டிஸ்கஷனா தான் இது இருக்க போது. அதை நம்முடன் விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் வின்ஸ்டன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் விக்னேஷ். முதற்கட்ட பார்வையா பெரியார் பற்றி சீமான் பேசியது, அது அவர் டிஃபெண்ட் பண்ணது, உங்களுடைய பார்வை என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சீமான் வந்து நிறைய பொய் அண்ட புழுகு ஆகாச புழுகு பண்ணுபவர் சீமான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளத்துல இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு புழுகு அப்படின்னு மட்டும் நீங்க பாக்குறீங்களா, இல்லை அதில் உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து நீங்க உங்க கேள்வியில சொல்லியிருந்தீங்க, முன்னாடி வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாரு, பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அதற்கு பிறகு படித்து தெரிந்து வந்து இன்னைக்கு வந்து மாத்திருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம சீமானை மட்டும் இன்னைக்கு வந்து பாத்துக்கோங்க, வரலாற்றுல திருப்பி போனீங்க அப்படின்னா விடுதலையும் முரசொலியும் பாத்தீங்கன்னாவே அவங்க திமுகவுக்கும் திகாவிற்கும், அதாவது வந்து அண்ணாதுரை தலைமையிலான திமுகவிற்கும் பெரியாருக்கும் ஈவேராவிற்குமே எவ்வளவு ஒரு கருத்து முரண் இருந்தது. 2 பேரும் மாறி மாறி எவ்வளவு வந்து இன்சொற்களை பேசி வந்து புன்னகை திரிக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து வரலாற்று பதிவுகள் வந்து நமக்கு உணர்த்தும். சோ அதுதான் அரசியல் கிழமை. மறந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அரசியல் கிழமை அப்படிதான். அப்படி இருக்கும்போது வந்து சீமானை மட்டும் வந்து அன்னைக்கு நீ அப்படி பேசுனியே, இன்னைக்கு இப்படி பேசலையே அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்ப எப்ப திமுகவிற்கு வந்து எப்ப அவர் வந்து ஒரு பிராண்டு தேவைப்பட்டுச்சு, எம்ஜிஆர் வெளில போனதுக்கு அப்புறமேட்டு கருணாநிதிக்கு ஒரு பிராண்டு தேவைப்பட்டதுனால ஈவேரா அவர்கள் வந்து திடீரென்று பெரியார் ஆக்கப்பட்டார். இல்லாத ஒரு யுனெஸ்கோ சங்கத்திலிருந்து ஒரு விருது கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். அதற்கு பிறகு வந்து வேற வழியில 50 வருடமாக திராவிட ஆட்சியே இருந்து வருது. அதனால நம்மளும் நம்ம படித்த புத்தகத்திலையும் வந்து பெரியாரை பற்றி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நம்மளும் தள்ளப்பட்டோம். இதுதான். அதை தாண்டி வந்து நீங்க வந்துட்டு மத்தபடி வந்து அவங்களோட கொள்கையை தான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆப்வியஸ்லி வந்து சீமான் அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காரு வந்து, கலைஞரோட பேனாவை எடுத்து நான் எழுதின அளவுக்கு வந்து நான் வந்து பழக்கமாக இருந்தேன். அதே நீங்க சொன்னபடி இது ஃபேக்டா இருக்கலாம், இது அண்ட புழுகு ஆகாச புழுகா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு போட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி பேனாவை எடுத்து எழுதின காலகட்டத்துல வந்து அவர் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தையும் ஈவேரா அவர்களையும் வந்து ஒரு மாதிரி அவர் பார்த்திருக்கலாம். அதற்கு பிறகு இப்ப பர்சனலா நீங்க என்ன எடுத்துட்டீங்கன்னாவே வந்து 2016 வரை நீங்க எடுத்துக்கோங்க, 2016-17 வரை வந்து பாத்துக்கோங்கன்னா டியூ டு மை ஃபேமிலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாமளும் வந்து ஒரு திமுக சப்போர்ட்டரா வந்து நானும் திமுக ஓட்டு போட்டுருக்கேன். 2016க்கு பிறகு வந்து என்ன பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஒன்ஸ் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் அந்த ஒரு பேசும்போது அவருக்காக வந்து சில விஷயங்கள் படிக்கும் போது, நேஷனலிஸ்ட் படிக்கும் போதுதான் இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கற்பனை கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு பிம்பம் எப்படி அப்படிங்கிறது வந்து புரிய வந்தது. சோ அது மாதிரியான ஒரு தெளிவு வந்து சீமான் அவர்களுக்கும் வந்திருக்கலாம். சோ அதனால வந்துட்டு அவர் அரசியலை தாண்டி உண்மையாலுமே இப்ப சீமான் கட்சியில நீங்க பாத்துக்கோங்க, அந்த 18 வயசு அந்த முதல் ஓட்டு வந்து பத்தி நிறைய பேர் சீமானுக்கு போடுவாங்க. அவரோட அந்த பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு எப்ப அந்த தெளிவு வந்துச்சோ அப்ப சீமான் விட்டு வெளில போயிடுவாங்க.
சீமானுக்கும் அப்படி ஒரு தெளிவு வந்து திராவிட கொள்கையை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை தாண்டி வந்து ஈவேரா அவர்களை பற்றி பல கருத்துகள் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு அவர் பேசிய பல நெகட்டிவ் அந்த ஃபேக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அத எப்படியாவது மறைச்சிடணும். இப்ப ரீசென்ட்டா வந்து அந்த துக்ளக் ஃபங்ஷன் 2017, 18ல வந்து துக்ளக் ஃபங்ஷன் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சேலத்தில் நடந்த அந்த ஒரு மாநாடு. ராமர் அவர்களை வந்து அவமதித்த அந்த ஒரு நிகழ்வை சொல்லும்போது கூட, அதற்கு பிறகு வந்து பாருங்க, அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்ப இருக்கிற திமுகவும், இப்ப இருக்கிற திகாவும் வந்து சொன்னாங்க. அப்ப இருக்கிற அந்த மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது கூட அடுத்த நாள் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது. பத்திரிகை எடுக்கிறத மட்டும் தான் நான் எடுத்து காட்டினேன் அப்படின்ட்டு ஹி ப்ரூவ்ட். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் மேல வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட பொறுத்தவரை அவங்க என்ன இந்த திராவிட கட்சிகள் பண்ணிருக்காங்கன்னா, ஈவேரா வந்து மிகவும் புனிதமானவர். தமிழை பற்றி அவர் தவறாக பேசவே கிடையாது. தமிழை வந்து இல்ல காட்டுமிராண்டி மொழி என்று பேசவே கிடையாது. பெரியாரை பற்றி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அது ஸ்லிப் ஆஃப் த டங் இல்ல, ஆதாரபூர்வமாக ஏதாவது சொல்லிட்டால் கூட அதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகிறார்களா? ஆமா, ஆமா. கண்டிப்பா. நீங்க தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய பார்த்தோம்ல. எவ்வளவு தூரம் அவர ஃபோர்ஸ் பண்ணி வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாங்க. அவரு ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹேண்டில்ட் அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போனாரு. அதே மாரி மன்னிப்பு கேட்கிறாரு அவரு. ஆமா. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. சோ வந்து அதே தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து சீமான் அவர்களும் வந்து செய்வார். சீமான் ஆப்வியஸ்லி அவர் அதான் செய்வாரு. ஏன்னா, அவர் கண்டிப்பா ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது வந்து அவர் அட்லீஸ்ட் அவரோட இன்டர்வியூ, அவர் 10 வருட அரசியல வந்து நீங்க நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சோ வந்து நமக்கு வந்து அதான் நம்ம முன்னாடி பேசின மாரி, அவருடைய அந்த ஈவேரா அவர்களுடைய அந்த வேற ஷேடே வந்து மக்கள்ட்ட இன்னைக்கு போயிறவே கூடாது. அவர் வந்து ஒரு கிளீன் இமேஜ். அவர் வந்து தமிழை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு, திருக்குறளை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு. வந்து இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, கனிமொழி அவர்கள் வந்து கவர்னருக்கு எதிரான அந்த ஒரு நடத்தும்போது வந்து சாவர்கர் எழுதுறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதினவங்க ஃபாலோவர் தான் நீங்க. உங்களுக்கு தேசபக்தி என்ன தெரியும் அப்படின்ட்டு. அப்ப சுதந்திரத்திற்கு முன்னால் இவர் என்ன பண்ணாரு? அப்ப இவங்க ஃபாலோ பண்ற ஈவேரா அவர்கள் வந்து இந்திய சுதந்திரத்தை வந்து என்ன பண்ணாரு? அப்போ அதான் அது மாதிரியான எந்த ஒரு இமேஜுமே இன்னைக்கு ஜெனரேஷன் போய்விடவே கூடாது. அவரு சீமான் அவர்கள் சரியாக சொன்ன மாதிரி, பெண் விடுதலையா பெரியார். இன்னைக்கு வந்து நான் ஒரு அந்த ஒரு திக சார்பா ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒரு இளம் பெண் அந்த மதிவந்தினியா சம்திங் எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்ல. அவங்களோட ட்விட்டர் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமே பெரியார் தான். அப்படிங்கிற மாதிரி அப்ப மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க எப்படி உயிரோடு இருக்கான்? இப்ப நீங்க என்னது இப்ப நீங்க இப்ப எம்பில இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா இருக்காங்க, ஏன் மத்த நாட்டுல ஆப்பிரிக்கால இருக்கிறான், அமெரிக்கால இருக்கிறான், ஆஸ்திரேலியா இருக்கிறான், அவன்லாம் எப்படி உயிரோடு இருக்கான்? என்னமோ வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த உலகமே வந்து இன்றைக்கு இந்த நாகரிகமாக இருக்குது அப்படி காரணமே பெரியார் தான். அந்த அத்தனை பெருமைகளும் எத்தனையோ தியாகிகள், எத்தனையோ போராளிகள் அவர்கள் கஷ்டப்பட்டு உயிர் விட்டு எல்லாமே பண்ண அத்தனை பேரையும் அழிச்சிட்டு கம்ப்ளீட் ஐடென்டிட்டி. வைக்கம் சொல்றாங்களா, வைக்கம் போராட்டத்துக்கு ஒரு 2 நாளா 3 நாளா போயிருக்கு. சொல்றது வந்து ஓவரா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க எல்லாம் ஒரு ரைட்டு. பட் இந்த மாதிரி ஒரு அவதூறான ஒரு பேச்செல்லாம் சீமான் வந்து போகிற போக்கில் ஏற்கனவே சீமான் வந்து புழுகுபவர், பொய் சொல்பவர் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி போற போக்குல கேவலமாக சில அவதூறான பேச்சுகள் எல்லாம் இழிவுபடுத்தும் வகை பேசுவதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது அவதூறு, தவறு அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஏன்னா நம்மளோட கடந்த நம்ம 50 வருடமாக நாம படித்துக் கொண்டு நமக்கு நேரடியா கிடைக்கிற ஹிஸ்டரிய பத்தி பார்க்கும்போது வந்து ஈவேரா அவர்களுடைய பற்றியான அந்த கிளீன் இமேஜ் மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவரை நாளைக்கே வந்து சீமான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சீமான் சப்போர்ட் பண்றோம். சீமான் பேசுறது சரிதான். அதற்கான ஆதாரத்தை நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ நாளைக்கே இதை வந்து அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் சரி இதுக்கான அவர் பேசினதுக்கான விடுதலை இந்த தேதியில இப்படி போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ ஆப்வியஸ்லி நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், இதை பத்தி விவாதிக்காம போயிடும். நம்ம விவாதிப்போம். பட் ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்கள் வந்து இதை கடந்து போயிடுவாங்க. இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணாரு. ஏதோ ஒரு பேஜ் 71வது பக்கமோ 61வது பக்கமோ ஏதோ சொன்னாங்க. அந்த பக்கத்துல வந்து திமுகவினரை பற்றி இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. சோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. சோ அது மாதிரி நீங்க சப்போஸ் அவர் திமுகவை பத்தி என்னன்னா திடீர்னு ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு பாசம் சீமான் மேல? ஏதாவது வாட் இஸ் குக்கிங் அப்படின்னு இந்த மாதிரி மறைமுகமா பின்னாடி ஏதாவது வேலை நடக்குதோ? இல்ல இது வந்து பாருங்க, நீங்க வந்து சீமானை பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி சில கருத்துக்கள் இப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இப்ப திமுகவை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்கலாம். பட் அதற்காக வந்து திமுக நாளைக்கு இப்ப நீங்க எடுக்கிற சில முடிவுகள் வந்து மாநில நலக்கருதியாக இருந்தால் அதையுமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டி இருக்கிறார், வரவேற்று இருக்கிறார். இப்ப நீங்க ஏடிஎம்கே விட உங்களுக்கு ஏடிஎம்கே வந்து அந்த
இஏமா எக்ஸ்பிரஸ் அவனியமானெல்லாம் போயிட்டு அந்த ஊயிஸ் சார் அப்படிங்கிற போடும்போது அதையும் பாராட்டிட்டார் விஜய். ஸோ அது மாதிரிதான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 திட்டங்கள் திமுகவின் திட்டங்களையே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வரவேற்று இருக்கிறார். ஸோ வந்து இது வந்து நம்ம அந்த ஒரு பாலிசி பேஸ்டா அவங்களோட கொள்கைங்கிறது வேற. கண்டிப்பா அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவங்க வந்து அகண்ட பாரதம் அப்படிங்கிறது அவங்க கொள்கை, இவங்க தமிழ்நாட்டையே பிரிக்கணும் அப்படிங்கிறது இவங்க கொள்கை. ஸோ வந்து ஆமா. ஸோ வந்து 100% வந்து இது வந்து என்னைக்குமே வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொள்கை. பட் அதை தாண்டி எங்க தமிழகத்துல வந்து இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் வந்து ஒரு கட்டமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஒரு போலி பிம்பத்தை வந்து உடைக்க வேண்டிய நிர்பந்தம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த பிம்பத்தை யார் உடைத்தாலும் அதை வந்து அடுத்தவர்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்டாக அது வந்து உண்மை என்கிற பட்சத்தில் இப்ப நாளைக்கே வந்து சீமான் அவர்கள் பேசியது பொய், அது வந்து அவதூறு அப்படின்னு வந்துட்டா வந்து அது கண்டிப்பா பொய்ய பேசி ஒரு இமேஜ் உடைக்க தெரியல. பட் அப்படி அந்த சில இமேஜை வந்து பொய் பேசி தான் உடைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த உண்மைகளை மக்களிடம் எடுத்துரைத்தாலே வந்து அது சுக்குநூறாக உடைந்து போகக்கூடிய இமேஜ் தான் வந்து சில கட்டமைக்கப்பட்ட இமேஜ். இந்த ஒரு ரீசனுக்கு வந்து சீமானை ஆதரிப்பது வந்து நிச்சயம் தவறாக படுறது. இதுல வந்து எந்த ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன் இருக்குன்னு எனக்கு தோணல. இது இஷ்யூ ஸ்பெசிபிக் அப்படின்றதால மட்டும்தான் சீமானுக்கான ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் வந்து களமிறங்கி இருக்கிறாருன்னு பார்க்கலாம். சரி, ஏன்னா நீங்க பாருங்க, சீமான் தனித்து விட படிக்கிறாருல, உடனே வந்து இப்ப வந்து இப்ப தாவேக்கா கூட வந்து பாத்துக்கோங்க, அவங்களோட ஆதரவாக எல்லாம் பாத்துக்கோங்க, அவங்களோட கொள்கை தலைவர் எங்க பெரியாள் கொள்கை தலைவர். சீமான எதிர்க்கிறவங்களை என்ன அவர் அப்படின்னா நீங்க வந்து பாக்கணும்ல. இப்ப இவர் வந்து புரிஞ்சுக்கிறோம்னா தாவேக்கா ஆதரவாளர்கள் கொந்தளிக்கிறார்கள், தாவேக்கா நிறுவனர் வந்து அமைதியா இருக்கிறார்கள் மறைமுகமா சொல்றாங்க. அது வந்து தனிப்பட்ட அதை பத்தி பேசணும், அது ஒரு தனி விவாதம். இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்தே சில வீடியோக்கள் வந்து இருக்குல்ல, எப்ப தாவேக்க யார் பக்கம் போகுமோ அது வந்து அது தனி டாபிக். அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். இல்ல அவங்க நிர்வாகிகள என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்க கொள்கை தலைவர் போது இன்னைக்கு நீங்க சீமானோட ஆடியோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றாரு, அந்த தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் வெட்டினதை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இதுல பண்ண 10th புக்லயே நம்ம படிச்சிருக்கோம். வந்து கல்லு வேணாம் அப்படின்ட்டு வந்து இது பண்ணிட்டு போனாரு. இன்னைக்கு நீங்க சீமான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா ராஜிகலா தான் இருக்கு. அதுக்கு ஏன் அவ்வளவு மரத்தை வெட்டின? அந்த மரங்கிறது ஒரு உயிர் தானே, அதுக்கு ஏன் வெட்டின? அதுக்கு வந்து இந்த மரத்துல வந்து நாங்க என் தோட்டம், இப்ப என் தோட்டத்துல வந்து நான் தயாரிக்கிற அது வந்து இன்னொன்னு கல்லுங்கிறது டைரக்டா அப்படியே வரப்போறது கிடையாது. தட் இஸ் பை ப்ராடக்ட். அது ஒரு ப்ராசஸ் செய்யணும். அதை நான் பண்ண மாட்டேங்கிற ஒரு வேலிப்பட்டே முடிஞ்சுல. இந்த கேள்வி எல்லாம் வந்து இது தவறு. உடனே அவர் வந்து ஈவேராவை பார்த்து கேட்டாரு, பெரியாரை பார்த்து கேட்டாரு, உடனே அது தப்பு, அது கேட்டவே கூடாது அப்படிங்கிறது வந்து என்ன வகையான ஒரு ஜனநாயகம்? அது வந்து பாசிசம் கிடையாதா? வந்து அவரை பத்தி பேசவே கூடாது அப்படின்னா அதை விட ஒரு பாசிசம் என்ன இருக்கு? பகுத்தறிவுகள் நானே சொல்லியிருந்தாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் அப்படின்றாங்க. ஆனா பெரியாரே அது பகுத்தறிய கூடாதுன்ற ஒரு வரைமுறைக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு அவங்க என்ன அந்த ஒரு பிராண்டா கட்டமைச்சிட்டோம். அந்த பிராண்டை வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடனே இன்னைக்கு வந்து உங்க பேர்ல என் பேர்லயும் பின்னாடி வந்து ஜாதி பேர் இல்லைன்னா அது காரணம் பெரியார் தான். நீங்க படிச்சுட்டு மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்கீங்கன்னா அது காரணம் வந்து பெரியார் தான். இன்னைக்கு நான் இந்த சேர்ல உட்காந்துருக்கேன்னா அது காரணம் பெரியார் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூச்சு விடுறான்னா அது காரணம் பெரியார் தான். இப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து அதான் சீமானவர்களுடைய கருத்து வந்து பெரியாரும் போராடி இருக்காரு. அதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கும் வந்து யாருமே ஒரு மறுக்கிறார். ஆமா, அவர் போராட்டத்துக்கு போனாரு, சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கலாம், எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா அது அவர் ஒருவர் தான் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா? அதான் நீங்க இதுல இவ்வளவு பேர் சொல்றாங்களா, எத்தனை பெரியார் புத்தகம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது? அதை பத்தி அவங்க ஏதான் பேசுறாங்க? சரி, அவர் தான் சொல்றாருல வந்து குளோபல் லீடர், அவர் வந்து உலகமே அவரை படிக்கணும், அவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதை நாட்டுடைமையாக்குங்க, மக்களுக்கு எல்லாம். பட் அதுல வந்து நீங்க வாண்ட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். அட்வர்டைஸ் பண்ணணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், அதுல இருந்து சம்பாதிக்கணும். இதை தாண்டி வந்து அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி பெரியார்களுடைய இதுலயே சொன்னா மேபி வெங்காயம் சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இல்ல, பட் ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். எதை தின்றால் பித்தம் தெரியும் அப்படின்ற ஒரு இதை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு எந்த டாபிக் கிடைச்சா டைவெர்ட் ஆகும் அப்படின்ட்டு திமுக காத்து கொண்டிருக்கிறதோ. முதலில் ஆளுநர் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ண மாட்டாரா, அதை வந்து ஒரு இஷ்யூவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறது. இப்ப பெரியார் பத்தி அவர் பேசிட்டான்றதுல இது ஒரு இஷ்யூவா மாத்த, அந்த மாதிரி திமுக இந்த மாதிரி புது புது இஷ்யூவா கிரியேட் ஆகணும்ட்டு நினைக்கிறாங்களா அரசியல் ரீதியாக? நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் சாணக்கியர்கள் என்றால் இந்தியாவிலே வந்து திமுக தான். அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் சரி, ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி, இந்த மூட் ஆஃப் த பப்ளிக் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து டிஎம்கே தான் செட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அந்த காலத்துல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கணும்,
என்ன யோசிக்கணும். சேலம் 8 வழி சாலையை பத்தி நீங்க வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பேசணும், அதே 8 வழி சாலையை பத்தி திமுக ஆளுங்கட்சி ஆகிட்டா என்ன பேசணும். பரந்தூர்ல வந்து ஐயோ விவசாயிகளோட இடம் போயிடுச்சே அப்படின்ட்டு திமுக எதிர்கட்சியா இருந்தா பேசணும். திமுக ஆளுங்கட்சி ஆகிட்டா அதே பரந்தூர் ஏர்போர்ட் இல்லாம எப்படிங்க நீங்க எக்கனாமி டெவலப் ஆகுங்க, பொருளாதாரத்துக்கு அது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு பேசணும். ஆமா இவ்வளவு ஆமா இப்படிதான். சோ வந்து மக்களோட மூட வந்து செட் பண்றதுல வந்து திமுகவை விட ஒரு ஆக சிறந்த அரசியல் கட்சி எதுவும் இருக்காது. அதற்கு காரணம் வந்து ஏன் அவங்க வந்து அந்த 50 வருஷமா வந்து உரம் மூட்டி ஒரு மீடியாக்குள்ள போனோம் அப்படின்னாவே அவங்களோட அந்த மீடியா கிளாஸ்ல இருந்தே வந்து அந்த திராவிடம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அந்த எடிட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரோட மைண்ட் செட்டையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஒரு டிபேட்லயே வந்து அந்த ஒரு ஆங்கர் வந்து அவர் கேட்கிற கேள்வியே சும்மா போராட்டம் பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணினே இருந்தா அது வந்து சரியா இருக்காது அப்படின்ற கருத்தையும் திமுக அமைச்சர்கள் தானே வைக்கிறாங்க. அதான் இன்னைக்கு வைக்கிறாங்க. பட் அதே வந்து தூத்துக்குடி போயிட்டு வந்த பிறகு வந்து அந்த போராட்டத்தை வந்து போராடினா சுடுகாட்டாயிரம் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னப்ப வந்து வசதி வாய்ந்த வயதானவர்கள்லாம் வீட்டிலேயே இருங்க அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ட்விட்டு போட்டார்ல. ஸோ அதான் அவங்க எதிர்கட்சியா இருக்கும் கொள்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்துட்டு அது வேற கதை. ஸோ அன்னைக்குமே வந்துட்டு டெவலப்மெண்ட் ஓகே, ஒரு எதிர்கட்சி வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி, சில ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படி இப்ப நம்ம சொன்னோம்ல, அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக எது செஞ்சாலுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே சொல்றது கிடையாது. திமுக உண்மையாலுமே சில விஷயங்கள் செய்யும் போது அவர் வந்து அதை வெல்கம் பண்றாரு. இப்ப இந்த செஸ் ஒலிம்பியாடுக்கெல்லாம் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அது வந்து அவர் ஆதரவு தெரிவித்தாரு, அதை பத்தி பாசிட்டிவா இது பண்ணாரு. சில விஷயங்கள் அரசியல் ஆக்காதீங்கன்னு அவர் சொல்றது. அது மாதிரியான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக அதை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம், அதை வந்து ஆதரிக்கலாம். ஆனா நான் எதிர்கட்சியா இருந்தேன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ரோட்ல வந்து ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றோமா, ஆக்கிரமிப்பை தூக்குறோமா, ஐயோ அங்க 4 மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்காக இல்லை. இதே நீ ஆளுங்கட்சி ஆக்கிட்டியா, முந்தின நாள் போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி ஃபுல் டோஸ் வச்சு இடிச்சு தருது. அப்ப ஆனா வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, உலகம் ஃபுல்லா கிளாஸ் இருப்பாங்க, பாசிசம்னா என்ன, பிஜேபி ஒரு பாசிஸ்ட் கட்சி அப்படின்ட்டு எடுப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடணும். எப்படி கடந்து போகணும்னா இன்னைக்கு ஒரு ஆசா ஒரு சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு அவர் வந்து கரெக்டா சொல்லணும்னா முதல்வரின் நடிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடித்த ஒரே ரத்தம் திரைப்படம் வந்து அவர்களோட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு ஆராய்கள். அந்த நியூஸை நம்ம எப்படி கடந்து போறோமோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடணும். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சார். நிறைய விஷயம் வந்து நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக சீமான் அவர்களுடைய பேச்சு, பெரியார் வந்து எப்படி ஒரு பிராண்டா ஃபார்ம் பண்ணதுன்ட்டு. ஓகே, தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் பின்னாடி வந்து ஜாதி பேர் இல்லைன்னா பரவாயில்ல. முத்தையா முரளிதரனுக்கு எப்படி ஜாதி பேர் பின்னாடி இல்லாம போச்சுன்னு தெரியல. அமெரிக்காவில் கலக்கி கொண்டிருக்கும் விவேக் ராமசாமிக்கு பின்னாடி ஜாதி பேர் எப்படி இல்லாம போச்சு அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி பெரியார் வந்து அவதான் ராமசாமி பேர் வச்சுட்டாருல, அதனால அவங்க அப்பா பெரியார் மூலமா பேர் ஆகி அவர் அப்பாவே பேர் வச்சு அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு வரலாறு ஆச்சரியமில்லை. ஆனா இது எல்லாத்தையும் விட கடைசியா ஒரு பாயிண்ட் ரொம்ப சொல்லியிருந்தீங்க. திமுக மாதிரி ஒரு ஆகச்சிறந்த எதிர்கட்சியை நம்மால் பார்க்க முடியாது. அதனால் அதே மாதிரி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல் வந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சி வலுவாக இருந்தால் ஜனநாயகம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்தியா ஜனநாயக வலுவான ஒரு ஜனநாயக நாடாக தொடர்வதற்கு திமுக எதிர்கட்சியாக தொடர வேண்டியதும் அவசியம் அப்படின்ற உங்க கருத்துக்களையும் மக்கள் முன்னால வைக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.